அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐபோவான் டிஸ்டன்ஸ் லேர்னிங் சென்டர் அல்லது அனைவராலும் கூறப்படுகின்ற டிஎல்சி என்பது இலங்கையினுடைய தொலைதூர கற்கை நிலையமாகும். இந்த இலங்கையினுடைய தொலைதூர கற்கை நிலையமானது 2002ஆம் ஆண்டு முன்னைய நாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அம்மையாரினால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு உயர் கற்கை நிலையமாகும். இந்த தொலைதூர கற்கை நிலையமானது தற்போது இலங்கையினுடைய பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் கீழ் தொழிற்படுகின்ற ஒரு பயிற்சி நிறுவனமாகும். இந்த பயிற்சியினுடைய பிரதான செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கிற பொழுது பயிற்சிகளை வழங்குதல், சர்வதேச ஆன்லைன் மூலமான எக்ஸாம்ஸ் போன்ற சேவைகளை வழங்குதல், அதே போன்று உயர் பாடநெறிகளை டிப்ளமா மற்றும் ஹை டிப்ளமா பாடநெறிகளை வழங்குகின்ற ஒரு நிறுவனமாகவும் இந்நிறுவனம் தொழிற்படுகிறது என்பதனை இவ்விடத்தில் டிஸ்டன்ஸ் லேர்னிங் சென்டருக்குரிய பொருளாக கருத விரும்புகிறேன். இலங்கையினுடைய தொலைதூர கற்கை நிலையம் ஏன் அவசியம் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது, இலங்கையினுடைய தொலைதூர கற்கை நிலையமானது இலங்கையினுடைய பொது நிர்வாக அமைச்சின் கீழ் தொழிற்படுகின்ற உயர் கற்கை நிலையமாகும். இந்த உயர் கற்கை நிலையத்தின் ஊடாக நாங்கள் வழங்குகின்ற சான்றிதழ், டிப்ளமா மற்றும் உயர் டிப்ளமா பாடநெறிகளை மாணவர்களுக்கு எஃபோர்டபுளாக, அவர்களுக்கு இலகுவாக கட்டக்கூடிய முறையில் மிக சிறிய ஒரு கட்டணத்தை அறவிட்டு அவர்களுக்கு நாங்கள் சான்றிதழ் வழங்குகிறோம். இது ஏன் அவசியம் என்று பார்க்கிற பொழுது, இந்த உயர் சான்றிதழ்களுக்காக வேண்டி மாத்திரம் எங்களுடைய இலங்கையினுடைய மாணவர்கள் பல ஆயிரம் மற்றும் லட்சக்கணக்கில் அவர்கள் வெளிநாடுகளுக்கு செலுத்துவதற்கு பதிலாக உள்நாட்டில் அரச கட்டமைப்புக்குள் அவர்கள் சான்றிதழ் பெறுவதற்கான ஒரு வழிவகையினை தொலைதூர கற்கை நிலையம் அமைக்கிறது. இலங்கை தொலைதூர கற்கை நிலையம், நான் ஏற்கனவே கூறியது போல, இலங்கையினுடைய தொலைதூர கற்கை நிலையம், அதே போல் இலங்கையினுடைய தொலைதூர கற்கை நிலையத்தினுடைய பாடநெறிகள் அரசு அங்கீகாரம் உடையதா என்று நாங்கள் பார்த்தால், எங்களினுடைய இந்த நிறுவனத்தை அவர்கள் ஸ்தாபிக்கிற பொழுது அல்லது ஆரம்பிக்கிற பொழுதே அவர் நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான குறிக்கோள்களாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். Distance Learning Center is an advanced education center in Sri Lanka to share the global knowledge sharing. எனவே எங்களுடைய இலங்கையில் இருக்கிற அனைத்து தனியார் மற்றும் அரசு துறையில் இருக்கிற அரசு ஊழியர்கள் மாத்திரமல்லாமல் காப்போது உயர்தரத்துக்கு பின்னரான மாணவர்களுக்கும் பயிற்சிகளை வழங்கக்கூடிய அல்லது உயர் சான்றிதழ் அல்லது டிப்ளமா அல்லது உயர் டிப்ளமா கல்வித்தர ஆதாரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையமாக தொலைதூர கற்கை நிலையம் அமைந்திருக்கிறது. இது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் கீழ் தொழிற்படுவதன் காரணமாக இந்த நிறுவனத்தின் மூலமாக கொடுக்கப்படுகின்ற சான்றிதழ்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருப்பதோடு, இங்கிருக்கின்ற உயர் தேசிய ஹை டிப்ளமா பாடநெறிகள் அனைத்துமே இலங்கையினுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க், ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க்குக்கு இணைந்ததாக நாங்கள் அமைத்திருக்கிற அதே வேளை சர்வதேச ரீதியாக கூறப்படுகின்ற குவாலிஃபிகேஷன் ரெகுலேட்டட் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் RQF என்கின்ற அந்த தர நிர்ணயத்துக்கும் ஏற்றாற்போல் எங்களுடைய பாடநெறிகள் அமைந்திருக்கிறது என்பது ஒரு விசேட அம்சமாகும். இலங்கையினுடைய தொலைதூர கற்கை நிலையத்தினால் கொடுக்கக்கூடிய உச்சகட்ட கல்வி தகமையினை பார்க்கிற பொழுது சான்றிதழ், டிப்ளமா மற்றும் உயர் டிப்ளமா சான்றிதழ்களைத்தான் எங்களால் கொடுக்க முடியும். எனவே உயர் டிப்ளமா பாடநெறியினை பூர்த்தி செய்கின்ற ஒரு மாணவன் அல்லது மாணவி அவர்களினுடைய 3வது வருட, அதாவது பட்டப்படிப்பினை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாங்கள் இப்போது 3 பல்கலைக்கழகங்களை அணுகி அதனூடாக எங்களுடைய பிள்ளைகள் தங்களினுடைய டாப்அப் அவர்களினுடைய பட்டப்படிப்பினை நிறைவு செய்வதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறோம். அதில் முதலாவதாக பிரித்தானிய நாட்டினுடைய மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களாக இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்ட் ஆஃப் தி இங்கிலாந்து, அதே போல் யூனிவர்சிட்டி ஆஃப் வால்டன், அதே போல் யூனிவர்சிட்டி ஆஃப் நோர்தம்பிரியா போன்ற 3 பல்கலைக்கழகங்களிலும் எங்களுடைய பிள்ளைகள் பட்டப்படிப்பினை தொடரக்கூடிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் என்று இவ்விடத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். உயர் டிப்ளமா பாடநெறியினை பூர்த்தி செய்ததற்கு பிறகு எங்களுடைய பிள்ளைகள் தொழில்துறைக்கு போகலாமா என்கின்ற கேள்வி எல்லா இடங்களிலும் இருக்கிறது. தொலைதூர கற்கை நிலையம் மாத்திரமல்ல, இலங்கையில் இருக்கிற அரசு அல்லது
அரசு சார்பற்ற தனியார் உயர்கற்கை நிலையங்கள் மூலமாக வழங்கப்படுகின்ற உயர் தேசிய அல்லது உயர் டிப்ளோமா பாடநெறிகளை பெறுகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகளவாக இருப்பதன் காரணமாக அவர்களுடைய தொழில் வாய்ப்பு என்பது தொழிற்சந்தையில் எவ்வாறு அமையும் என்பது ஒரு மிக கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் தொலைதூர கற்கை நிலையத்தினுடைய டிஸ்டன்ஸ் லேர்னிங் சென்டரினுடைய பாடநெறிகளை நீங்கள் பார்க்கிற பொழுது பூகோள ரீதியாக சந்தையில் மிக கிராக்கி உள்ள தேவையுள்ள பாடநெறிகளை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். நவீன மற்றும் எதிர்காலத்துக்கு தேவையான பாடநெறிகளை நாங்கள் வடிவமைத்திருக்கிறதன் மூலமாக நான் நம்புகிறேன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் சென்டர் ஊடாக பெறப்படுகின்ற சான்றிதழ் மாத்திரமல்ல, எங்களுடைய மாணவர்கள் சர்வதேச மற்றும் உள்நாட்டு தொழிற்சந்தையில் நிறைய தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்றதனை இவ்விடத்தில் பதிந்து கொள்ள விரும்புகிறேன்.